ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு 41 டேஸ் ஆச்சு, 50 டேஸ் ஆச்சு, பட் செக் பண்ண நெகட்டிவ்னு வருது, என்ன நான் பண்ணுறது? எனக்கு ரெகுலர் பீரியட் தான், ஆனால் எனக்கு நாள் தள்ளி போகுது, பட் செக் பண்ணால் நெகட்டிவ்னு வருதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லணுன்னு தான் நான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாகவே மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம் குழந்தைன்ற ஒரு விஷயந்தான். ஸோ நம்மளுக்கு நாள் தள்ளி போனாலே நம்ம ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம எல்லா ஃபஸ்ட் எய்டும் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அது இல்லாமல் நிறைய யூடியூப் சர்ச் பண்ணுவோம், ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் லைக் தட் நிறைய நம்ம சர்ச் பண்ணுவோம். ஸோ எல்லாருக்குமே குழந்தைன்றது ஒரு பெரிய பொக்கிஷம் தான். அந்த பொக்கிஷம் கிடைக்கிற வரைக்கும் நம்மளோட உழைப்பு ஓயவே ஓயாது. நம்ம அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம சாப்பிட்றது முதற்கொண்டு எல்லாமே, நம்ம தூங்குகிற ஸ்டைல் முதற்கொண்டு நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி சில பேர் நாள் தள்ளி போயும் எனக்கு நெகட்டிவ்னு வருதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. 50 டேஸ் ஆச்சு, 60 டேஸ் ஆச்சு, நான் வெயிட் பண்ணலாமா இல்லை ஹாஸ்பிட்டல் போகலாமான்ட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. இப்போது நாள் தள்ளி போகிறதுக்கு ப்ரெக்னென்சி மட்டும் ரீசன்ஸ் இல்லை, நிறையா ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்யாணத்துக்கு முன்னாடி ரெகுலர் பீரியடாக இருந்தது, கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் இர்ரெகுலர் பீரியடாக இருக்குன்றது உங்களுக்கு ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்கும். எனக்கு ரெகுலர் பீரியட் தானே, 30 நாளில் வந்துருமே, 28 நாளில் வந்துடும், ஆனால் இப்போ 40 நாள் தள்ளி போனால் ப்ரெக்னென்ட்டு தானே, ஆனால் எனக்கு நெகட்டிவ்னு காட்டுது, அப்போ இர்ரெகுலர் பீரியடாக இருந்தால் தானேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த டவுட் இருக்கும். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதாவது பிறந்த வீடு புகுந்த வீடு, ஆக்சுவலி உங்களோட ஃபேமிலி ஸ்டைலு, அந்த சுச்சுவேஷனு, அடாப்ஷன் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு புது வீடு, ஒரு புது வாழ்க்கை, புது ரிலேஷன்ஸு, அந்த எப்படி அதோட சுச்சுவேஷன்ஸ் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மன அளவில் தூக்கம் இல்லாமல் இருக்கலாம், புது இடம் சொல்லி தூக்கம் கூட வராமல் இருக்கலாம், ரிலேஷன்ஸ் கூட அட்டாச் ஆகிறத பற்றி உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கலாம். எப்படி நம்ம அட்டாச் ஆக போகிறோம், எப்படி நம்ம சர்வே பண்ண போகிறோம், அந்த அதாவது மன நிம்மதி இல்லாமல் ரொம்ப ப்ரெஷரோடு இருக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்கள் உடம்புல உள்ள ஹார்மோன்ஸ்கள் ரொம்ப சேஞ்ச் ஆகும். இது எல்லாமே பாதிக்கப்படுறது உங்களோட பீரியட்ஸ் தான். ஸோ பீரியட் உங்களுக்கு இர்ரெகுலராக ஆகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப மெயின் ரீசன். ரொம்ப அப்செட்டாக இருக்கிறது, ரொம்ப டென்ஷனாக இருக்கிறது, எப்படி நம்ம சர்வே பண்ண போகிறோம்ட்டு எனி டைம் திங்கிங்கில் இருக்கிறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே உங்களோட பீரியட்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மெயின் ரீசன் சொல்லி நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த் கழிச்சு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த ப்ரெஷரே உங்களுக்கு ரொம்ப ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் கூட உங்களுக்கு பீரியட் மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்கள் ஹார்மோன்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும். அடுத்தது நேரத்துக்கு சாப்பிட்றது, அதாவது அந்த சாப்பிட்ற சர்க்கிள் டைமிங் இருக்குது பாருங்கள், அது டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஏன்னா உங்கள் அம்மா வீட்டில் வேறு டைமுக்கு நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, மாமியார் வீட்டில் வேறு டைமுக்கு நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் வீட்டில் 10 o'clock தான் மார்னிங் டிஃபனாக இருக்கும், பட் மாமியார் வீட்டில் 9 o'clock இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமிங் சேஞ்ச் ஆகிறனால உங்களால் சரியாக சாப்பிட முடியாமல் இருக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு 1 month 2 monthக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பசிக்கிற நேரம் சாப்பிட முடியாமல், அதாவது பசிக்கிற நேரம் சாப்பிட்டாலே சாப்பிட முடியும், அதுக்கு முன்னாடி சாப்பிட முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரினால கூட உங்கள் ஹார்மோன் சேஞ்ச் ஆகும், சைக்கிள் நீங்கள் சரியாக சாப்பிடாமல் இருப்பீங்க. அதே மாதிரி ஃபுல்லாக ஃபுட்டு, அதாவது டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகும், அது உங்களுக்கு பிடிச்சும் இருக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ சில சமயம் நீங்கள் சரியாக சாப்பிடாமல் இருக்கலாம், லைக் தட் நான்வெஜ்ஜு. ஸோ இந்த மாதிரிலாம் உங்கள் ஹார்மோன்ஸை தான் பாதிக்கும். ஸோ அதனால் கூட உங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போகும். அதுவும் ஒரு மெயின் ரீசன் தான். ஃபஸ்ட்டு உங்களோட அடாப்ஷன் சுச்சுவேஷன், சேஞ்சிங் ஏரியா, அப்புறம் ப்ரெஷரு, அப்புறம் எல்லோரும் குழந்தை இல்லையா, என்ன இது குட் நியூஸா அப்படின்ற கேட்குற ப்ரெஷரே உங்களுக்கு அந்த டென்ஷனோடையே நீங்கள் இருக்கனால தான் உங்களுக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆகி இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு மெயின் ரீசனு.
அடுத்தது பார்த்திங்கன்னா உடல் பருமன். நீங்கள் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக வெயிட் போட்டுருவீங்க. சில பேர் வந்து ஆஃப்டர் மேரேஜ் ரொம்ப வெயிட் போட்டுருவாங்க. ஸோ அதனால் கூட வந்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் மிஸ் ஆகலாம். ரொம்ப வெயிட் இருந்தாலும் ரெகுலராக ஆகாது. ஆக்சுவலி மேரேஜ்க்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ஒரு 5 டேஸ் 10 டேஸ் வந்து தள்ளி போகலாம். அதாவது 35 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. 35 நாள் ஆனாலே வந்து அது ரெகுலர் தான். அது வந்து இர்ரெகுலர் கிடையாது. 35 நாளைக்கு மேலே போனால் தான் வந்து இர்ரெகுலர். ஸோ நீங்கள் அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து பீரியட் மிஸ் ஆகுறப்ப இர்ரெகுலராக இருக்கிறப்ப அது ஒரு பெரிய ஒரு சுமையாக இருக்கும். ஏன் இர்ரெகுலராக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கு நீங்கள் வந்து டேட்ஸ் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நட்ஸு, பாதாமை ஊற வச்சு, நட்ஸை ஊற வச்சு நைட்டு ஊற வச்சு காலையில் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டா கூட வந்து உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் ஆகும். ஆல்ரெடி வந்து ரெகுலர் பீரியட்ஸ் வரத்துக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ அது மூலியமாக வந்து அதாவது பட்டை, சூடு ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டா பீரியட் ரெகுலராக ஆகும். அந்த மாதிரி நான் நிறையா டிப்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் அந்த வீடியோவை பார்க்கலன்னா பாருங்கள். இல்லைனா நான் ஐகார்ட்லேயும் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வெயிட் அதிகமாக போட்டாலும் வந்து பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வராது. அட் தி சேம் டைம் ரொம்ப வெயிட் லாஸ், நீங்கள் ரொம்ப வெயிட்டு கம்மியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவையான அளவு கொழுப்புச்சத்து நம்ம உடம்புல வேணும். அந்த தேவையான அளவு கொழுப்புச்சத்து இல்லைன்னா கூட வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆகும். அதாவது இர்ரெகுலராக ஆகிடும். ஸோ நாள் தள்ளி போகுது, நீங்கள் ப்ரெக்னென்சின்னு சொல்லி நினச்சிட்ருப்பீங்க. பட் வந்து அது இர்ரெகுலர் பீரியடாக இருக்கும். அதுக்கு வந்து ரீசன் வந்து ரொம்ப வெயிட் லாஸ் இருந்த வாக்கில் நீங்கள் ரொம்ப ஒல்லி ஆகிடுவீங்க. இல்லைன்னா ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே வெயிட் ரொம்ப கம்மியாக இருப்பீங்க. ஸோ இந்த ரீசனாக கூட இருக்கலாம். ஸோ வந்து இதுக்கும் ஒரு ரீசன் வந்து மிஸ் ஆகிறதுக்கு. அடுத்தது வந்து நியூ மேரிட் கப்புள் காமனாக செய்கிற விஷயம் கருத்தடை மாத்திரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியாது. இந்த டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிடும். அதே மாதிரி கருத்தரிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடும். இது அவங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது, ஃப்யூச்சரில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க, முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டேப்லெட்ஸ் தான் வந்து உங்கள் ஹார்மோன்ஸை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இதனால் கூட உங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியட் ஆகாமல் இருக்கலாம், கருத்தரிக்கிறதுல பிரச்சனை வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூவாக இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாகவே இருப்பீங்க, பட் நெகட்டிவ்னு காட்டும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பீரியட் டேட்லேருந்து ஒரு 14 டேஸ்லேயே வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக ஆகிருக்கலாம். ஸோ நீங்கள் 2 வார கர்ப்பமாக இருக்கலாம். ஸோ அது வந்து எடுத்து தள்ளி தரிச்சா கூட, அதாவது கர்ப்பப்பையில் தரிக்காமல் கொஞ்சம் தள்ளி தரிச்சா கூட வந்து கிட்டில் வந்து நெகட்டிவ்னு வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 50 டேஸ் மேக்ஸிமம் வெயிட் பண்ணலாம். மறுபடியும் வந்து ஏதாவது வந்து நெகட்டிவ்னு காட்டுனுச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எடுத்தோடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த மாதிரி பீரியட் வரல அப்படின்னு சொல்லாதீங்க. நான் இது மாதிரி ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு நெகட்டிவ்னு வந்திருக்கு, நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணுங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையான்ட்டு. ஏன்னா கரு வந்து இடத்த மாற்றி தரிச்சா கூட வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் தான் காட்டும். அதே மாதிரி கருவோட வளர்ச்சி வந்து அதாவது 4 வாரம்னா லாஸ்ட் வாரத்தில் குழந்தை தரிச்சா 1 வாரத்தில் குழந்தையோட இது வந்து பாசிட்டிவ்னு காட்டாது. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி துடிப்பு கம்மியாக இருந்தாலும் வந்து நெகட்டிவ் தான் காட்டும். ஸோ இது எல்லாமே டாக்டருக்கு தெரியும். ப்ராப்பராக ப்ளட் டெஸ்ட் எடுத்து நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லையான்னு டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெஜினால் ஒரு ஸ்கேன் ஒன்று பண்ணுவாங்க. வெஜினால் அதாவது இது குழந்தைக்கு வந்து இதய துடிப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஸோ அதை செக் பண்ணி வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டு நீங்களாவே வந்து இது மாதிரி பீரியட் ஆகும்னு சொல்லிடாதீங்க. இந்த மாதிரி ரீசனை சொல்லி ப்ராப்பராக மூவ் பண்ணுங்கள். உங்களோட பேபி நீங்கள் தான் சேவ் பண்ணணும். ஏன்னா என்னோட 2 குழந்தைக்குமே வந்து கிட்டில் நெகட்டிவ் தான் வந்துச்சு. செகண்ட் பேபிக்காவது லைட் கோடு வந்துச்சு, ஃபஸ்ட் பேபிக்கு சுத்தமாக நெகட்டிவ் தான் வந்துச்சு. ஆனால் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இது மாதிரி வந்து எனக்கு இது மாதிரி இருக்குது அப்படின்னு இன்க்ளூடிங் ப்ளீடிங்கும் ஆணுச்சு. ஸோ எனக்கு நம்பிக்கையே இல்லை. இருந்தாலும் நான் டாக்டர்கிட்ட போனேன், எனக்கு இதே துடிப்பு இருக்குது, பேபி இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். ஸோ நீங்கள் டாக்டர்கிட்ட தெளிவாக இது பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி வந்து எனக்கு லைட் ப்ளீடிங் ஆகுது, திக் ப்ளீடிங் ஆகுது, எதாக இருந்தாலும் நீங்கள் ஓப்பனாக பேசுங்க. நான் ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருந்து கரு கலைஞ்சு ப்ளீடிங் ஆகிருக்கா, இல்லை கரு இருக்கும் பொழுது எனக்கு ப்ளீடிங் ஆகுதா, இல்லை ப்ரௌனிஸ் டிஸ்சார்ஜா என்னன்னு சொல்லி நீங்கள் தெளிவாக உங்கள் டாக்டர்கிட்ட பேசி கிளியராக தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ இதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தும் நாள் தள்ளி போகியும் நெகட்டிவ்னு காட்டினா இதெல்லாம் ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ அட் தி சேம் டைம் அப்புறமேலு 40 வயசுக்கு அப்புறம் மெனாபஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது உண்டாகும். அது வந்து கர்ப்பமாக இருக்க மாட்டோம். ஆனால் நாள் தள்ளி போய் அதாவது 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து ஆகும். அந்த இது வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து ஏஜ்டு பர்சன் பார்த்தாங்கன்னா இந்த விஷயம் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். திடீர்னு அதிகமாக உதரப்போக்கு இருக்கும், திடீர்னு இல்லைனா இருக்கவே இருக்காது, லைட்டாக அப்பப்போ படும். ஸோ இதெல்லாம் வந்து ஏஜ் ஆனால் வந்து நடக்கிறதா மெனோபஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சுரப்பி வந்து சுரக்கிறனால தான் இந்த விஷயம்லாம் வந்து நம்ம உடம்புக்குள்ளே நடக்குது. இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். அடுத்தது பிஃபோர் மேரேஜ் ஒரு சில சின்ன சின்ன தப்புகள் செய்கிறனால கூட இர்ரெகுலர் பீரியட் ஆகலாம். எதனாலனா இப்போ ஒரு கோவில் ஃபங்க்ஷனாக இருக்கும், ஸோ பீரியட் டைமாக இருக்கும், அதுக்கு வந்து பீரியட் தள்ளி போகிறதுக்கு டேப்லெட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. முக்கியமான கல்யாணம் ஏதாச்சும் இப்போ ஒரு அண்ணன் கல்யாணம் தங்கச்சி கல்யாணம் அந்த மாதிரி ஒரு முக்கியமாக ஏதாவது இருந்திருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து பீரியட் தள்ளி போகிறதுக்கு டேப்லெட் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு சில சுச்சுவேஷன் கோவில் ஃபங்க்ஷன் அதுக்காக நல்லா தெரிஞ்சவங்க அதை கண்டிப்பாக யூஸ் பண்ண பேரண்ட்ஸ் விட்டுருக்கவே மாட்டாங்க. தெரியாதவங்க தான் வந்து தெரியாமல் யூஸ் பண்ணிடுறது தான். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் உடம்புல உள்ள ஹார்மோனை சேஞ்ச் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே. நீங்கள் ஒன்ஸ் அந்த டேப்லெட் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக வர்றது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா என் ஃப்ரெண்டு அந்த டேப்லெட் வந்து தெரியாமல் யூஸ் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறமே 4 months ஒன்ஸு 5 months ஒன்ஸு ரெகுலராகவே எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டாங்க, ரெகுலராகவே வரவே கிடையாது. அதுக்கப்புறமேல் தான் நார்மலாக ஹோம் ரெமெடிஸ் ட்ரீட் பண்ணி எல்லாமே அதுக்குரிய ப்ராப்பராக இது பண்ணி ஒரு 6 month ஆகிடுச்சு. மறுபடியும் அவங்களுக்கு வந்து நார்மலாக 1 year ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். 1 year ஆகிடுச்சு அவங்களுக்கு வந்து ரெகுலராக வரத்துக்கு. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அப்போதைக்கு அவங்களுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் அதுவும் ஃப்யூச்சரில் பேபிக்காகன்னு பார்த்தோம்னா ரொம்ப வந்து அது அஃபெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்தந்த ரீசனுக்காக கூட வந்து நாள் தள்ளி போகலாம். அட் தி சேம் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து கூட சொல்லலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எல்லோரும் கமெண்ட்டுக்குமே நான் முடிஞ்சளவு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு சில பேர்த்துக்கு ரிப்ளை வரலன்னா அந்த கமெண்ட்லாம் ஸ்பாம் ஆகிடுச்சின்னு அர்த்தம். என்னோடய கம்யூனிட்டி டேப்பில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஆக்சுவலி அது என் ஹஸ்பண்ட் நம்பர். ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக என் ஹஸ்பண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். என் நம்பர் டைரெக்டாக கொடுக்க கிடையாது. ஸோ அதனால தான் வந்து என்கிட்ட இந்த ரிப்ளை வர மாட்டேன்றது. ஸோ நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இனிமேல் கமெண்ட்லேயே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு முடிஞ்சளவு ரிப்ளை பண்ணுறேன். ஒரு சில கமெண்ட் வந்து ஸ்பேம் ஆகிடுது. ஸோ அது எதனால் ஸ்பேம் ஆகுதுன்னு யூடியூப்புக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஸ்பேம் ஆகுதா, நான் ரிப்ளை வரலனாலே அந்த கமெண்ட்டை வந்து மறுபடியும் கம்யூனிட்டி டேப்பில் வந்து கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.